சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். அண்மைச் செய்தி. திருவள்ளூர் பூந்தமல்லியில் காற்றுடன் மழை பெய்ததால் திரையரங்கின் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? இன்று மாலை பூந்தமல்லி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கடுமையான காற்று வீசியதன் காரணமாகவும் பலத்த மழை பெய்ததன் காரணமாகவும் பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான EVP திரையரங்கம் அமைந்துள்ளது. இங்கு வழக்கமாக இன்று மாலை திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்த பொதுமக்கள் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து வந்தனர். திடீரென காற்றின் வேகம் அதிகரித்ததும் மழையின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக அந்த தியேட்டரின் முகப்பு மற்றும் மேற்கூரைகள் காற்றின் வேகத்தில் தாங்க முடியாமல் ஒரு பகுதி இடிந்தும் மற்றொரு பகுதி காற்றின் வேகத்தில் தூக்கிச் செல்லப்பட்டும் இருந்தது. இதனால் அந்த பகுதி அப்படியே அந்த மேற்கூரை இடிந்து அப்படியே அமுங்கியது போல் காட்சியளித்து வருகிறது. இந்த சத்தத்தை கேட்டதும் தியேட்டரில் படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் அலறி அடித்து வெளியே ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து தியேட்டர் நிர்வாகமானது தற்போது பாதுகாப்பாக படம் பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். தற்போது அந்த தியேட்டருக்குள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் நகரப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் இடிபாடுகள் அதிகமாக உள்ளதா அல்லது தற்போதைய நிலவரத்தின்படி அந்த தியேட்டரின் உறுதித்தன்மை உறுதியாக உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பலமான காற்று வீசியதன் காரணமாக அந்த தியேட்டரின் முகப்பு மற்றும் அந்த பகுதிகளில் உள்ள தகடுகள் மற்றும் ஷீட்டுகள் அலங்கார ஷீட்டுகள் அனைத்துமே காற்றின் வேகத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் அடித்து தூக்கி வீசி செல்லப்பட்டது. மற்றொரு புறமானது அப்படியே ஒன்றின் மீது ஒன்று சரிந்து அப்படியே சீட்டுக்கட்டு போல் அமுங்கி உள்ளது. தற்போது இந்த பகுதியில் திரைப்படம் திரையிடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அங்கிருக்கும் ஊழியர்களும் ரசிகர்களும் வெளியேற்றப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து நசரத்பேட்டை போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.